வணக்கம். சட்டப்பேரவைக்கு வந்தவுடன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நேராக யார் அறைக்கு சென்றார் தெரியுமா? ஷாக்கான பாஜகவினர். அப்படி சட்டப்பேரவைக்கு சென்ற கையோடு நயினார் நாகேந்திரன் அவர்கள் யார் அறைக்கு சென்றார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். பாஜகவின் புதிய மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்றைய தினம் சட்டப்பேரவைக்கு சென்ற கையோடு நேராக முக்கிய புள்ளி ஒருவர் அறைக்கு சென்று அவரை சந்தித்து பேசியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி சென்னை வானகரத்தில் நடந்த நிகழ்வில் பாஜகவின் புதிய மாநில தலைவராக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார். தற்போதைய தமிழ்நாடு பாஜகவின் சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு பாஜக கூட்டணியை உறுதி செய்திருக்கும் முக்கியமான காலகட்டத்தில் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்தவரை சட்டமன்றத்திலும் சரி வெளியேயும் சரி அனைத்து கட்சி தலைவர்களுடனும் நல்ல உறவை பேணி வருபவர். மேலும் எதிர்கட்சியினருடனும் அன்பாக பழகக்கூடியவர். குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், சபாநாயகர் அப்பாவு அவர்களிடம் மிகவும் சகஜமாகவும் நட்பாகவும் பழகி வருபவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்றுள்ள நயினார் நாகேந்திரன் அவர்கள் திமுக மீது அட்டாக் மோட் ஆபரேஷனை தொடங்கியிருக்கிறார். இதெல்லாம் ஒருபுறம் இருக்க இன்றைய தினம் சட்டசபை கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பா அவர்களை பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சந்தித்து பேசியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது சபாநாயகர் அப்பா அவர்களும் பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்றுள்ள நயினார் நாகேந்திரன் அவர்களும் ஒரே ஊர்க்காரர்கள். அந்த வகையில் பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக சட்டப்பேரவைக்கு வந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் முதல் வேலையாக நேராக சபாநாயகர் அப்பா அவர்கள் அறைக்கு சென்றது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அப்போது நயினார் நாகேந்திரன் அவர்களை பார்த்தவுடன் சபாநாயகர் அப்பா அவர்கள் இன்முகத்தோடு அவரை வரவேற்று பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்றதற்காக தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே நயினார் நாகேந்திரன் அவர்கள் திடீரென சபாநாயகர் அப்பா அவர்களை அவரது அறைக்கு சென்று சந்தித்ததற்கு பின்னணியில் முக்கிய காரணம் இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் பொறுப்பேற்றுள்ளதால் சட்டமன்ற பாஜக தலைவர் மாற்றப்படலாம் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாகவே சபாநாயகர் அப்பா அவர்களை நயினார் நாகேந்திரன் அவர்கள் சந்தித்ததாகவும் கூறப்படுகிறது. அதாவது 2021ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 20 இடங்களில் போட்டியிட்ட பாஜக 4 இடங்களில் வெற்றி பெற்றது. அதன்படி நயினார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன், காந்தி மற்றும் சரஸ்வதி ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதையடுத்து சட்டசபையில் சீனியரான நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜக சட்டமன்ற குழு தலைவராக நியமனம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் அவர் தற்போது பாஜக மாநில தலைவராகி உள்ளதால் பாஜகவின் அடுத்த சட்டமன்ற குழு தலைவராக வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் நியமிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2021இல் அப்பா அவர்கள் சபாநாயகராக பொறுப்பேற்ற போது அவரை வாழ்த்தி பேசிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேரவைத் தலைவராகியுள்ள அப்பா அவர்கள் எனது குடும்ப நண்பர் என்பதால் கூடுதல் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும், கொள்கை மாறுபாடுகள் இருந்தாலும் சபாநாயகர் அப்பா அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர் என்றும், அதன்படி கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பார்க்காமல் எங்களுக்கு அவர் அதிக வாய்ப்புகளை அளிக்க வேண்டும் என்றும் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே இன்றைய தினம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தது கவனிக்கத்தக்கது. பாஜகவின் மாநில தலைவராக பொறுப்பேற்று முதல் முறையாக சட்டப்பேரவைக்கு வந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் நேராக சபாநாயகர் அப்பா அவர்கள் அறைக்கு சென்று அவரை சந்தித்து வாழ்த்து பெற்ற இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.